5000 பேர் நின்றாலும் சரி 10,000 பேர் நின்றாலும் சரி அது ஒரு சவுண்டு சீட்டி விடுவாங்க அந்த மாட்டுக்கு. மாட்டுலயும் அழகான மாடு அந்த மாதிரி மாடுலாம் இப்ப ஒரு நாள் கூட நான் பார்த்தேன். நெஞ்ச நிமித்து அப்படி அவர் குளுக்க அப்படியே புல்லரிக்கி பாக்குறாருக்கலாம் மாடு. இன்னைக்கு ஒரு அவுத்த செகண்ட்ல தலையை தூக்கிட்டா அவ்வளவு ஒரு பட்டப்பா தெரியும் பாருங்க. அப்படியே சூட்டிக்கா இருக்கு. ஐயா, ஆடுறவெல்லாம் பேர் வாங்குறவன் இல்ல, பேர் வாங்குறவெல்லாம் நிலைச்சு நிக்கிறது இல்ல. அடங்க மனசுல ஒருத்தன் நிலைச்சு நின்னுட்டான்னா கடவுளே நினைச்சாலும் அவனை அசைக்க முடியாது. பிறந்தது பனையூறு மண்ணு மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. மதம் கொண்டு வந்தது சாதி இன்றும் மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி. சித்தங்கலங்குது சாமி இது ரத்த வெறி கொண்டு ஆடுற பூமி. பிறந்தது பனையூறு மண்ணு மருத நாயகம் என்பது பேர்களில் ஒண்ணு. பெரிய பெரிய புயலெல்லாம் கடந்து வந்தவங்க கிட்ட சின்ன மலைக்கு கொடை வேணுமான ஒருத்தன் கேட்கிறான். தரையில் அமரும் பறவை பறக்கும் உயரம் யார் அறிவார்? கம்பேக் கொடுக்கலாமா? ஆனா பொம்பாய்க்கு அப்ப தெரியல, நெருப்புல விழுந்தது இரும்புன்னு. அதை அடிச்சு மிதிச்சு அது இப்ப கத்தி ஆயிடுச்சு. கத்திக்கு தெரிஞ்சதெல்லாம் பொண்ணுதான். இருபத்தஞ்சு வருஷமா கேஜிஎஃப் பத்தி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னா ஏதோ ஒரு நாள் உங்க மாதிரி லீடர் வந்தா அவன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுப்பீங்க. 10 minutes கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். கர்நாடகாவுக்கு மட்டும் இல்ல, 21 ஸ்டேட் 9 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அவன் தான் ரவுடி. He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue, and only you can handle it. ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. நீ ஒரு வில்லன், நல்ல வில்லன். அப்படியே இரு. திரும்பி வரப்ப இருக்கிறவங்களை அது தாறுமாறா இருக்கும். பிறந்தது பனையூறு மண்ணு மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. மதம் கொண்டு வந்தது சாதி இன்றும் மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி. சித்தங்கலங்குது சாமி இது. ஒரு 1000 பேர் 2000 பேரை கூட்டி வச்சுட்டு விளையாண்டது அதோட ஹைலைட். ஃபர்ஸ்ட் வில்லு பண்டியில் போகும் இடுக்குல வீரம் விளையுது கழனியில. பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணு.